அண்ணாமலையாருக்கு அரோகரா. இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகருடைய ஒரு சின்ன தொகுப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க தாத்தா எனக்கு சொன்ன கதை, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாட்ல ஒரு அரசன் இருந்தானாம். அந்த அரசனை யாருமே வெல்ல முடியாதாம். அதனால அந்த அரசன் என்ன கர்வத்தோட சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்னை யார் போர்ல வென்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய நாட்டையே நான் தந்துட்டு போறேன்" அப்படின்னு கர்வமா சொல்லியிருக்காரு. அதனால அந்த தூதுவன்கிட்ட சொல்லி, "எல்லா நாட்டுக்கும் தூது அனுப்பு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தூதுவனும் எல்லா நாட்டுக்கும் தூது அனுப்பி விட்டான். எல்லா தூதர்களும் வந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு சின்ன நாட்டுடைய அரசன் என்ன பண்ணியிருக்கான், சேவல் கொடி இருக்கு இல்லையா? முருகப்பெருமானுடைய கொடி இருக்கு இல்லையா? அத தூதுவா அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு அந்த அரசன் கேட்டிருக்கார், "இது என்னது?" அப்படின்னு அந்த தூதுவன் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தூதுவன் சொல்லியிருக்கான், "அரசே, இது வந்து முருக பக்தன் அப்படின்றவர் தான் இந்த சேவல் கொடிய அமைச்சிருக்காரு. முருகனையும் யாரும் வென்ற முடியாது. அதே போல முருக பக்தனையும் யாரும் வெல்ல முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க அவர்கிட்ட மன்றாடி, நான் சொன்னது தவறுதான் அப்படின்னு நீங்க ஒரு தகவல அனுப்பிச்சீங்க அப்படின்னா, அவர் இந்த போருக்கு வரமாட்டார்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "அப்படியே ஆகட்டும். நான் அவருக்கு தூது அனுப்பிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொரு தூதுவன் சொல்லியிருக்காரு, "அரசே, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த முருக பக்தனானவன் எப்பேர்ப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனை அழித்து சூரனை வதம் செய்த மாரி செய்துவிட்டு போயிடுவான் அந்த முருகபக்தன்" அப்படின்னு சொல்லியிருக்கார். அது வெல்வதும் மட்டும் இல்ல, உங்களுடைய நாட்டை உங்களுக்கே பரிசாக அளித்து விட்டு போவார். அப்பேர்ப்பட்ட முருகபக்தன். அவர்கிட்ட நீங்க மண்டியிடுறது தவறில்ல. எவ்வளவு விரைவில் பண்ண முடியுமோ, அவ்வளவு விரைவில் அவர்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அத சொல்லி முடிச்ச அடுத்த கணம் 10 நிமிஷத்துல அந்த முருகபக்தன் இங்க வந்து நிக்கிறான். "அரசே, நான் உங்களை அவமதிப்பதற்காக நான் உங்க கூட போர் புரிவதற்கு வரவில்லை. நீங்கள் கர்வமாக சொல்லி என்னை யாரும் இந்த உலகத்தில் வெல்ல முடியாது என்பது சொன்னீர்கள் அல்லவா? அதற்காகத்தான் நான் உங்கள் கூட போர் புரிய நான் வந்தேன். மற்ற பிரகாரம் நான் உங்கள் கூட போர் புரிய வரவில்லை அரசே" அப்படின்னு அந்த சின்ன நாட்டுடைய தீவு அரசன் சொல்லிவிட்டு முருக பக்தனானவன் மறைந்து விட்டான். அப்பொழுதுதான் அந்த அரசன் உணர்ந்து கொண்டான், நாம் கர்வத்தோடு இருக்கின்றோம். நம் கர்வத்தை அடக்கவே எம்பெருமான் முருகன் வந்து நமக்கு அருள் புரிகிறார் அப்படின்ட்டு. அதனால முருகனையும், முருகப்பெருமானை வணங்குபவரையும் யாரும் இந்த உலகத்தில் வெல்வதற்கு ஆட்களே கிடையாது என்பது மிகப்பெரிய உண்மையான ஒரு விஷயம். அதனால முருகனை வணங்குறவங்க மனமுருகி மனதார முருகப்பெருமானை வழிபடுங்க. உங்களால முடிஞ்ச உதவிகள, சின்ன சின்ன உதவிகள ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு செய்யுங்க. அது முருகனுக்கு மிகவும் பிடிக்கும். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அடுத்த பதிவுல பார்க்கலாம்.